அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல செவ்வாய் சனியை பத்தி பார்க்க போறோங்க. ஜாதக கட்டத்துல செவ்வாய் சனி எங்க அமரக்கூடாது, எப்படி அமரக்கூடாது, அப்படி அமர்ந்தால் என்ன நடக்கும், அதுக்கு விதிவிலக்கு என்ன, அதை பார்ப்போம். இது ஒரு சாதாரண சப்ஜெக்ட் கிடையாது. செவ்வாய் சனியை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நானும் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல நான் சொல்ல போற தகவல்கள் முற்றிலும் வேறுபட்டது. நிறைய பல காலமா ஆராய்ச்சி பண்ணி திருப்பி கண்ணில் பட்டு இத ஒரு ஃபார்முலாவா நான் பல வருடமா யூஸ் பண்ணின்னு இருக்கேன். அந்த ஃபார்முலாவை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் பாருங்க. தசாபுக்தி எப்போ பலன் செய்யும், முன்னாடி பலன் செய்யுமா, நடுவுல பலன் செய்யுமா, அதுக்கப்புறம் லாஸ்டா பலன் செய்யுமான்னு சொன்னோம் பாத்தீங்களா. அதுவும் ஒரு கண்டுபிடிப்பு தான். இப்போ நான் போன வீடியோல இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். எத்தனை இந்த மாதிரி முக்கியமா நான் பர்சனலா கண்டுபிடிச்சது எத்தனை வீடியோ போட்டிருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. புக்ல இருக்கிற ஃபார்முலா ஜோதிட விதிகளும் நான் போட்டிருக்கேன். பிளஸ் நான் ஒரு தன்னிச்சையா அது ஒரு ஜோதிட ஆர்வத்துல நான் அது ரொம்ப ஜாதகங்கள் பார்க்கும்போது அதுல ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில அதை உங்களுக்கு டெலிவரி பண்றேன். புரியுதுங்களா? எழுதி வச்ச ஃபார்முலாவை மட்டும் படிச்சு சொல்லாம எழுதி வச்சதை மட்டும் பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டு நான் அவ்வளவுதான் படிப்பேன், அதுக்கு மேல நான் படிக்க மாட்டேன், அதுக்கு மேல நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லாம புதுசா என்னுடைய சில விஷயங்களை கண்டுபிடிச்சு நான் இங்க சொல்றேன். அது உங்களுக்கு செட் ஆகுதா பாருங்க. செட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஆனா கண்டிப்பா பலாயிரம் ஜாதகங்கள்ல ஆய்வு பண்ணி தான் ஒரு விஷயத்த நான் பப்ளிக்ல சொல்றேன். ஏகப்பட்ட விஷயங்கள், நிறைய பேருக்கு பொருந்தாத விஷயங்கள், ஃபார்முலாஸ் என்கிட்ட இருக்கு. ஆனா அது நிறைய பேருக்கு பொருந்துற சில விஷயங்களை தான் நான் வீடியோல சொல்றேன். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த தான் இந்த பதிவுல நான் சொல்றேன். போர்டுல உங்களுக்கு தெளிவா போட்டு காட்டிடுறேன். போன வீடியோல நான் தசாபுக்தி எப்போ எப்படி வேலை செய்யும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அது சில பேருக்கு புரியல. அதையும் ஃபர்ஸ்ட் நான் போர்டில் போட்டுறேன். சரிங்களா? அதை போட்டுட்டு இந்த செவ்வாய் சனி எப்படி இருக்கக்கூடாது அதையும் நான் போர்டில் போட்டுறேன். இதுல மற்ற செவ்வாய் சனியோடைய நார்மல் ஃபார்முலா இருக்காது. சரிங்களா? ஓகே. இந்த பதிவுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். ஜோதிடம் கத்துக்கோங்க. ஜோதிடம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குதுங்க. அளவில்லாத பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ரைட்டுங்களா? எல்லா விஷயத்தையுமே நீங்க போய் ஒருத்தர்கிட்ட ஜாதகம் பாக்குறீங்கன்னா அவரால் சொல்ல முடியாது. அவருக்கு ஜோதிடர்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கு, தடை கற்கள் இருக்கு. எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்ட முடியாது. ஓகேங்களா? நீங்க எவ்வளவு ஃபீஸ் கொடுத்தாலும் 50,000 1,00,000 ஃபீஸ் கொடுத்தாலும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்படி எல்லாத்தையும் உங்ககிட்ட மக்கள் கிட்ட சொல்லி அந்த ஜோதிடர் பர்சனலா நிறைய பாதிக்கப்பட்டிருப்பார். சில விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. அதை மீறி நம்ம சொல்லும் போது அந்த ஜோதிடர் கடுமையாக பாதிக்கப்படுவார். புரியுதுங்களா? அதனாலதான் சொல்றேன், ஜோதிடம் கத்துக்கோங்க. ஜோதிடம் விலை மதிப்பற்றது. ஆன்மீகமும் ஜோதிடமும் வெளியே இருந்து பார்த்தா ஒரு செவுரு மாதிரி தான் தெரியும். ஒரு செவுரு மாதிரி தெரியும். என்ன செவுரு தான் இருக்குதுன்னு தான் நீங்க வெளியே இருந்து பார்க்கும் போது தெரியும். அந்த செவுரை உடைச்சிட்டு உள்ள போகும்போது அதுக்குள்ள அந்த செவுருக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்கும், ஒரு பிரபஞ்சமே இருக்கு. ரைட்டுங்களா? இப்ப எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன்னா, எனக்கு வேண்டியப்பட்டவர், அவருக்கு ஒரு மோசமான ஒரு தசாபுக்தி நடந்துன்னு இருந்தது. 2 நாள் முன்னாடி இறந்து போயிட்டார். இன்னும் ஒரு 3 வருஷம் அந்த மோசமான தசாபுக்தி அவருக்கு இருக்குது. அதுக்குள்ள அதை மட்டும் அவர் கிராஸ் பண்ணி இருந்தார்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு டைம், ஒரு தசாபுக்தி இருந்தது. ஆனா அந்த அற்புதமான தசாபுக்தியை டச் பண்றதுக்கு முன்னாடியே
ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். சின்ன வயசு தான், ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது, இறந்துட்டார். ஜோதிடம் எல்லா விஷயங்களையும் ஜோதிடர் போயிட்டு சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. அதுக்குதான் நீங்க கத்துக்கோங்கன்ற. நீங்க கத்துக்குனா மட்டும்தான். நீங்க கத்துக்குனா வீட்டு சமையல் மாதிரி, புரியுதுங்களா? எந்த ஜோதிடரும் இப்படி ஓப்பனா பேச மாட்டாங்க. நீங்க கத்துக்குனா மட்டும்தான் உங்க ஜாதகத்துல இருக்கிற முழுமையான பலன்களை நீங்கள் உணர முடியும். சில பேருக்கு பலன் சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்கேன், எவ்வளவு அதுக்கு விலை கொடுத்துருக்கேன், எவ்வளோ நான் அதனால கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அதனாலதான் இந்த யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சில விஷயங்களை ஃபார்முலாஸ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். புரியுதுங்களா? நான் இப்போ 550 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 550 வீடியோவும் இது ஒரு புக்கு மாதிரி, 550 புக்கு மாதிரி. புரியுதுங்களா? கோச்சார பலனை விட்டுருங்க, மிச்ச வீடியோஸ் எல்லாமே ஒரு புக்கு மாதிரி. அந்த 550 வீடியோவும் உங்க ஜாதகத்துக்கு பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. அது புக்கு, புரியுதுங்களா? புக்கு பிளஸ் பலன் இருக்கும். ஒருத்தருக்கு தேவையான பலன் ஒரு வீடியோல இருக்கும், இன்னொருத்தருக்கு தேவையான பலன் இன்னொரு வீடியோல இருக்கும். புரியுதுங்களா? இப்ப ஏன் ஜாதகத்துக்கு நான் இப்போ இத்தனை வீடியோ போட்டிருக்கேன், 550 வீடியோ போட்டிருக்கேன். ஏன் ஜாதகத்துக்கு ஒரு 50 வீடியோல தான் பலன் இருக்கும், 500 வீடியோல பலன் இருக்காது. 500 வீடியோல புக் இருக்கும், ஒரு 50 வீடியோல பலன் இருக்கும். புரியுதுங்களா? எல்லா வீடியோல இருக்கிற பலனும் உங்க ஜாதகத்துல அப்ளை பண்ணி பார்க்காதீங்க, கத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துக்கு எந்த வீடியோல சொல்ற பலன் செட் ஆகுதுன்றத பாருங்க. ஜோதிடம் கத்துக்கிறது ரொம்ப 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 அது விலையே கிடையாது. ஜோதிடத்துக்குள்ள உங்க உயிர் இருக்குது, உங்க ஹெல்த் இருக்குது, உங்க எதிர்காலம் இருக்குது. நீங்க எப்படி ஒரு படிப்பு கத்துக்கிறீங்க, எப்படி ஒரு சமையல் கத்துக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் அங்க அந்த வேலையை எப்படி கத்துக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில கத்துக்கிறீங்க. பிறக்கும் போது ஒண்ணுமே இல்லாம தான் நம்ம பிறக்கிறோம். நிறைய விஷயம் கத்துக்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் விட இந்த ஜோதிடம் மிக மிக முக்கியமானது. இந்த ஜோதிடத்தை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க உங்க வாழ்க்கைய போகும்போது இதை ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்கன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஜோதிடத்தை பொய்ன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு நான் அதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. உங்களுக்கு இதை தெரியக்கூடாதுன்னு கடவுள் பாத்துக்கிறாருன்னு அர்த்தம். ஜோதிடத்தை ஸ்கிரிப்ட் பண்றீங்க, ஜோதிடத்தை பொய்ன்னு சொல்றீங்கன்னா இது உங்களுக்கு இந்த கதை இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ நீங்க கத்துக்கும் போதுதான் அதனுடைய உங்க ஜாதகத்துல இருக்கிற உண்மையான பலனை உங்களால உணர முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் போர்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் போன வீடியோல தசாபுக்தி எப்படி வேலை செய்யும் அதை போட்டு காட்டிடுறேன். பிளஸ் இந்த செவ்வாய் சனி எப்படி இருக்கக்கூடாதுன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். போன வீடியோல நான் என்ன சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் உங்க ஜாதகத்துல என்ன டிகிரியில இருக்கிறாருன்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு நேத்து வீடியோல கமெண்ட் பண்ணிருக்காங்க, டிகிரினா என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வேற சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய இந்த வீடியோல கீழே டிகிரினா அதை எப்படி பார்க்கணுன்றது 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய நான் லிங்க் தரேன், நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. இப்போ போன வீடியோல நான் என்ன சொன்னேன்னா, சந்திரன் முக்கியமாக தசாபுக்தி கால்குலேஷனுக்கு நம்ம சந்திரனை தான் எடுக்கணும். ஏன்னா சந்திரனை வச்சுதான் தசாபுக்தி நடக்குது. இந்த ஒரு ராசி கட்டம் பாத்தீங்கன்னா 30 டிகிரிங்க. ஒரு ராசி கட்டம் இது விருச்சிகம், ரைட்டுங்களா? இந்த ராசி கட்டம் பாத்தீங்கன்னா விருச்சிகம். இந்த ராசி கட்டத்துல உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் 15 டிகிரியில இருக்கிறாருன்னு வைங்களேன், உங்களுக்கு பேசிக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு தசையோடைய பலன் மத்தியமத்துல நடுவுல நடக்கும். சரிங்களா? இது கம்பல்சரியா நடுவுல தான் நடக்குமா? கிடையாது. ஏன்னா இதுல 7.5 சனி இன்டர்ஃபியர் பண்ணோம், அஷ்டமத்து சனி இன்டர்ஃபியர் பண்ணோம்,
இதுக்கு முன்னாடி இருந்த தசை உங்களுக்கு யோக தசையாக இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் வருகின்ற தசை உங்களுக்கு அவயோக தசையாக இருக்கும். இல்ல நடப்பு தசை உங்களுக்கு அவயோக தசையாக இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது. அந்த பலனுக்கு அப்புறம் தான் இந்த பலன் வருது. புரியுதுங்களா? சோ இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு புக்கு மாதிரி, ரைட்டுங்களா? இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு நல்லது. ஒரு ராசி கட்டம் 30 டிகிரி, சந்திரன் 15 டிகிரியில இருக்கிறாருன்னா பேசிக்கா உங்களுக்கு ஒரு தசையோடைய முழுமையான கிரெடிட், ஒரு தசை உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்குதுன்னு வைங்களேன், ஒரு தசை உங்களுக்கு ஒரு சூப்பரான வேலை கொடுக்குதுன்னு வைங்களேன், ஒரு தசை உங்களை பிசினஸ்ல ஒரு சூப்பரா உயர்த்துதுன்னு வைங்களேன், நீங்க ஒரு திடீர்னு ஒரு எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த பலன் உங்களுக்கு மத்திமத்துல நடக்கும்ன்றத குறிக்குது. இதே உங்களுக்கு சந்திரன் 5 டிகிரியில இருந்தா அந்த பலன் உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அந்த தசையோடைய ஆரம்பத்திலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே சந்திரன் 25 டிகிரியில இருக்கிறாருன்னா இந்த ராசி கட்டத்துல தள்ளி இருக்கிறாருன்னு அர்த்தம். சோ உங்களுக்கு அந்த பலன் அந்த தசையோடைய கடைசியில நடக்கும்ன்றது இருக்குது. இது ஜஸ்ட் ஃபார்முலாங்க. இது இல்லாம உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தா பேசிக்கா ஸ்டார்டிங்லயே பலன் நடக்கும். சப்போஸ் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அவயோக தசையாக இருந்தால் நடுவுல வர புக்திகள் உங்களுக்கு நற்பலனை செய்யும். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க வரோம். சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னு வைங்க, சனி தசை நடக்குது. அந்த சனி எங்கன்னா இருக்கட்டும், இப்போ கும்பத்துல 15 டிகிரியில இருக்கிறாருன்னா இந்த பர்டிகுலர் தசை உங்களுக்கு மத்தியமத்துல நடுவுல, இப்ப சனி தசை 19 வருஷம். இந்த 19 வருஷத்துல ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அந்த தசையோடைய பலனை பார்ப்பீங்க. அந்த தசையோடைய ஃபுல் கிரெடிட்டோ நல்லதோ கெட்டதையோ நீங்க பார்ப்பீங்கன்னு அர்த்தம். இதுதான் நம்ம பேசிக்கா மக்களுடைய ஜாதகத்துல பார்த்து கண்டுபிடிச்சது. இது இந்த 100ல ஒரு 75% மக்களுக்கு இது அக்யூரேட்டா நடக்கும். அப்புறம் சப்போஸ் உங்களுக்கு சனி 5 டிகிரியில இருக்கிறாருன்னு வைங்க, தசையோடைய ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பலன் நடக்கும். இப்ப சனி தசை 19 வருஷம்னா ஆரம்பத்திலேயே ஒரு 7 வருஷத்துக்குள்ளேயே, முதல் வருஷத்துல இருந்து 7 வருஷத்துக்குள்ளேயே அதனுடைய பலனை நீங்க பார்த்துடலாம். சப்போஸ் சனி 25 டிகிரியில இருக்கிறாருன்னா அந்த தசையோடைய கடைசி பகுதியில, அதாவது ஒரு 12 வருஷம் கழிச்சு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த நற்பலன் உங்களுக்கு நடக்கும். இது ஒரு ஃபார்முலாங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு அப்ளை ஆகுதா பாருங்க. ஏன்னா ஒரு தசை, இந்த சனி தசை உங்களுக்கு யோக தசையா இல்லையான்றத பார்க்கணும். இந்த சனி தசை நடக்குதுன்னா கண்டிப்பா இதுக்குள்ள 7.5 சனி இல்ல அஷ்டமத்து சனி வரும். சப்போஸ் ஆரம்பத்துல 7.5 சனி வந்துருச்சுன்னா பிற்பகுதியில தசை நற்பலனை செய்யும். இல்ல நடுப்பகுதியில 7.5 சனி வந்ததுன்னா முன்ன அல்லது பின்ன நற்பலன் செய்யும். இல்ல பின்னாடி 7.5 சனி வந்ததுன்னா முன்னாடி தசை நற்பலனை செய்யும். இல்ல நடுவுல அஷ்டமத்து சனி வந்ததுன்னா பின்னாடி இல்ல முன்னாடி நற்பலனை செய்யும். சோ இது ஒரு ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு சனி தசை இல்ல சுக்கிர தசை ஏதோ ஒண்ணு. இப்போ உங்களுக்கு ஒரு சுக்கிர தசை நடக்குதுன்னு வைங்க, சுக்கிரன் 5 டிகிரியில இருக்கிறார், உங்களுக்கு சந்திரன் நீங்க 15 டிகிரியில இருக்கிறார், 5 டிகிரியில இருக்கிறார்னா இப்போ 25 டிகிரியில உங்களுக்கு சந்திரன் இருந்தாலும் 15 டிகிரியில உங்களுக்கு சந்திரன் இருந்தாலும் சுக்கிர தசை நடக்குதுன்னா அவர் 5 டிகிரியில இருக்கிறார்னா உங்களுக்கு அந்த பலன் தசையோடைய ஆரம்பத்திலேயே நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் ஃபைனல் இது கிடையாது, இதுக்கு மேல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த போன பதிவுல மக்கள் ஒரு சந்தேகம் இருந்தது மக்களுக்கு, அந்த சந்தேகத்தை இப்போ நான் புரிய வச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே, இதோட இதை முடிச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவுடைய டாபிக் உள்ள போலாம். இந்த வீடியோவுடைய டாபிக் மிக 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 முக்கியமானது. ஏன்னா இந்த வீடியோல 2 பாப கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதாவது நம்ம சொல்ற நல்லது நடக்குதோ இல்லையோ, நல்லது நடந்துரும் சொல்லி அமிச்சா அது நடக்குதோ இல்லையோ,
கெட்டது சொன்னா மட்டும் ஷார்ப்பா நடக்கும், கரெக்டா நடக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லது பண்றதுக்கு 1008 செக் பாயிண்ட் வைப்பாங்க. ஆனா கெட்டது பண்றதுக்கு ஜாதகத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும்னு பார்ப்பாங்க. ரைட்டுங்களா? நம்ம செய்த புண்ணியத்தை பொறுத்துதான், புண்ணியம் கர்மாவை பொறுத்துதான் இந்த மாதிரி அமையுது. சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். பேசிக்கா செவ்வாய்க்கு 8ல் சனி இருக்கக்கூடாது. சனிக்கு 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. செவ்வாய்க்கு 6ல் சனி இருக்கக்கூடாது. சனிக்கு 6ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. சனிக்கு 12ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. செவ்வாய்க்கு 12ல் சனி இருக்கக்கூடாது. பாருங்க, 8, 6, 12. பேசிக்கா நம்ம இது வரைக்கும் நீங்க வீடியோல இல்ல படிச்சதெல்லாம் எப்படி இருக்கும்? லக்னத்துல சனி இருக்கக்கூடாது, லக்னத்துக்கு 2ல சனி இருக்கக்கூடாது, லக்னத்துக்கு 7ல சனி இருக்கக்கூடாது, லக்னத்துக்கு 8ல சனி இருக்கக்கூடாதுன்னு படிச்சிருக்கீங்க. கரெக்டுங்களா? லக்னத்துல சனி இருந்தாலும் நெகட்டிவ், லக்னத்துக்கு 2ஆம் இடம் சனி இருந்தாலும் நெகட்டிவ், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் நெகட்டிவ், லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் நெகட்டிவ். கரெக்டுங்களா? இதை நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ராசிலையும் சனி இருக்கக்கூடாது, புனர்பூ தோஷம். ராசிக்கு 8லயும் சனி இருக்கக்கூடாது, ராசியில 7லயும் சனி இருக்கக்கூடாது. சரி, இந்த மாதிரி சனி இந்த லக்னத்துல 2ல 7ல 8ல இருந்தா என்ன நடக்கும்? கடுமையான திருமண தோஷத்தை ஏற்படுத்துவார், குழந்தையை தாமதப்படுத்துவார், வேலை கிடைப்பதில் தாமதப்படுத்துவார், பணம் கிடைப்பதில் தாமதப்படுத்துவார், கடனை ஏற்படுத்துவார், வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்துவார், வாழ்க்கையில் போராட்டத்தை ஏற்படுத்துவார். பாவ கிரகங்கள் லக்னம் 1ஆம் இடம் 2ஆம் இடம் இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடாது. இந்த நீங்க எந்த லக்னமானா வச்சுக்கோங்க. நான் சிம்ம லக்னம் வச்சிருக்கேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்ம லக்னம் வச்சிருக்கேன். பேசிக்கா நீங்க எந்த லக்னமானா இருக்கலாம். லக்னத்துல சனி செவ்வாய் ராகு கேது இல்லாமல் இருப்பது கொடுத்து வச்ச அமைப்பு, உங்களுக்கு கர்மா கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு கேது இல்லாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு கேது இல்லாமல் இருப்பது நல்லது. முக்கியமாக 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு கேது இல்லாமல் இருப்பது நல்லது. இது இல்லாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்றேன். சரிங்களா? இருந்தா அந்த ஜாதகத்தோடைய யோகத்தை கம்மி பண்ணுவாங்க, கிடைக்கக்கூடிய விஷயத்தை தாமதப்படுத்துவாங்க, திருமணம், காமம், காதல்ல பிரச்சனையை கொடுப்பாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள். அந்த ஜாதகருக்கு 12 கட்டங்கள்ல எந்த கட்டம் வீக்கா இருக்கோ அதனுடைய கெடுபலனை இந்த லக்னம் 2, 7, 8ல இருக்கிற கிரகங்கள் செய்வாங்க. புரியுதுங்களா? இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நல்ல யோக ஜாதகத்துல லக்னம் 2, 7, 8ல பாவ கிரகங்கள் இருக்காது. சரிங்களா? ஓகே, அது ஒரு பக்கம். இது உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட். தெரியாத ஒரு சப்ஜெக்டை தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். இத பாத்துக்கோங்க. இதை நான் இப்ப அழிச்சிடுறேன். ஒண்ணும் கிடையாது. செவ்வாய்க்கு சனி 8ல இருக்கக்கூடாது, சனிக்கு செவ்வாய் 8ல இருக்கக்கூடாது, செவ்வாய்க்கு சனி 6ல இருக்கக்கூடாது, சனிக்கு 6ல செவ்வாய் இருக்கக்கூடாது, அதே மாதிரி 12லயும் இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? அதே மாதிரி செவ்வாய்க்கு சனி சமசப்தமமா 7லயும் இருக்கக்கூடாது. சனி செவ்வாய் இது சமசப்தம்னு அர்த்தம்.
1, 7 இப்படி இருக்கக்கூடாது. ஜாதகத்தோடைய வலுவை கம்மி பண்ணுவாங்க. 30 வயசுக்குள்ள ஏகப்பட்ட போராட்டத்தை கொடுப்பாங்க. இப்ப நான் சொல்ல போற எல்லா இதுவும் இது நெகட்டிவா பார்க்காதீங்க. எஜுகேஷனலா மட்டும் பாருங்க. எஜுகேஷனலா மட்டும் பாருங்க. நெகட்டிவா பார்க்கவே பார்க்காதீங்க. ஜோதிடத்தை கத்துக்கோங்க. நெகட்டிவா எப்பவுமே பார்க்காதீங்க. சரிங்களா? சனிக்கு 7ல செவ்வாய் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்க. செவ்வாய்க்கு 8ல சனியோ, இங்க சனி இருந்தாலும் பரவாயில்ல, இங்க செவ்வாய் இருந்தாலும் பரவாயில்ல. செவ்வாய்க்கு 8ல சனியும் இருக்கக்கூடாது, சனிக்கு 8ல செவ்வாயும் இருக்கக்கூடாது. இப்போ இங்க என்ன நடக்கும், என்ன பிரச்சனை நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி போட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா நான் என்னத்தை கண்டுபிடிச்சேன்னு பாத்தீங்கன்னா, இவரோட பார்வை இங்க போகும், இவரோட பார்வை இங்க போகும். இந்த ஜாதகத்துல ஒரு எக்ஸ் ஒண்ணு ஃபார்ம் ஆகும். இந்த எக்ஸ் இருக்குது பாருங்க, இவர் இங்கதான் இருக்கிறாரு. இவர் இங்க இருந்தாலும் இந்த இடத்த பார்த்து டிஸ்டர்ப் பண்ணுவார். இவர் இங்கதான் இருக்கிறாரு, இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்த்து டிஸ்டர்ப் பண்ணுவார். செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை இருக்குது, 8ஆம் பார்வை இருக்குது, அதை விடுங்க, அது விடுங்க. சனிக்கு 3ஆம் பார்வை இருக்குது, 10ஆம் பார்வை இருக்குது, அதை விடுங்க. அதுவும் இந்த டாபிக்ல வரும். இப்படி ஒரு எக்ஸ் ஒரு ஜாதகத்துல உருவாகக்கூடாது. சரிங்களா? அப்படி உருவாச்சுன்னா அவங்க நிறைய போராட்டங்களை, வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை, முக்கியமாக திருமண வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனையும் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. படிக்கிறதோட நிப்பாட்டிக்கோங்க. இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கிட்டு அதோட கிளம்பிடணும். ஓ, இப்படி ஒரு சம்பவம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம ஜாதகத்துல எல்லாம் மிக்ஸ் பண்ணிலாம் பார்த்துன்னு வேதனைப்பட்டுலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்படி 8ல இருக்கக்கூடாது. இப்ப சனி இங்க இருக்கிறார், செவ்வாய் இங்க இருக்கிறார். சனிக்கு 6ல செவ்வாய் வந்துருவாரு, செவ்வாய்க்கு 8ல சனி வந்தாலும் இங்கேயும் அதே எக்ஸ் தான் வரும். அந்த எக்ஸ் தான் இருக்கக்கூடாது ஜாதகத்துலன்னு பல ஜாதகங்களை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதுங்களா? எங்கமே அந்த எக்ஸ் இருக்கக்கூடாது. எப்பவுமே பேசிக்கா சனிக்கு 6, 7, 8ல செவ்வாய் இருக்கக்கூடாது. சனிக்கு 6, 7, 8ல செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி செவ்வாய்க்கு 6, 7, 8ல சனி இருக்கக்கூடாது. ஏன்னா செவ்வாய் வந்து இப்போ வந்து 6ல சனி இருக்கிறாருன்னு வைங்களேன், இங்க இந்த ஒரு கோடு வரும், இங்க எக்ஸ் வந்துடும். சரிங்களா? இது ஒண்ணு. இவர் சமசத்தமா பாத்துக்கிறதும் தப்பு. ரைட்டுங்களா? இது 2வது. இவர் இங்க இருந்தாலும் இப்படி கிராஸ் விழுந்துரும். இது 3வது. புரியுதுங்களா? சோ எப்பவுமே ஒரு பாவ கிரகத்துக்கு சனி 6ல 7ல 8ல இருக்கக்கூடாது. இதையே நீங்க ராகு கேதுக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ராகு கேதுக்கும் நீங்க பலன் எடுத்துக்கோங்க. ஒரு பாப கிரகத்துக்கு முக்கியமா இந்த செவ்வாய் சனி தான் ஒரு ஜாதகத்துல ஏகப்பட்ட தோஷங்களை விளைவிக்கிறவங்க. அந்த ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்தையே கம்மி பண்ணிடுவாங்க. ஒன்னும் கிடையாது. உங்க நண்பர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் திருமண தோஷத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த செவ்வாய் சனி டைரக்டா இருந்துப்பாங்க, இல்ல சனிக்கு செவ்வாய் 6, 7, 8. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சனி இங்க இருக்கிறாருன்னு வைங்க, செவ்வாய் இங்க இருக்கிறாருன்னு வைங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இங்க பார்த்துட்டு 8ஆம் பார்வையா சனிய பார்ப்பாரு, இங்க எக்ஸும் விழுந்துரும். இந்த எக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பார்வை. இவர் இங்க இருக்கிறத விட இவரோட பார்வை பயங்கரமா கெடுக்கும். இவர் இங்க இருக்கிறத விட இந்த பார்வை இங்க பயங்கரமா கெடுக்கும். புரியுதுங்களா? இது ஒரு பாயிண்ட்.
நெக்ஸ்ட் சனிக்கு செவ்வாய் 12லயும் இருக்கக்கூடாது, சனிக்கு 2லயும் செவ்வாய் இருக்கக்கூடாது, செவ்வாய்க்கு 2லயும் சனி இருக்கக்கூடாது. இந்த 2 பேரும் இப்படி பக்கத்துல பக்கத்துல இருந்தாலும் எக்ஸ் உலும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 இடத்தையும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்படி இவங்க இப்ப சனி செவ்வாய் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறாங்க. இப்ப சனிக்கு செவ்வாய் 12ல இருக்கிறார், செவ்வாய்க்கு சனி 2ல இருக்கிறார். இதே செவ்வாய்க்கு சனி 12ல இருந்தாலும் இப்படி இருந்தாலும் தப்பு, ரைட்டுங்களா? இந்த இடத்தை பார்த்து செவ்வாய்க்கு எடுப்பாரு, இந்த இடத்தை பார்த்து சனிக்கு எடுப்பாரு, ரைட்டுங்களா? இதனுடைய முக்கியமான இதுவும் இதுதான். சனி 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கலாம். சனி 3ஆம் பார்வையாக செவ்வாயை எப்படி பார்ப்பாருன்னா இப்படியும் பார்ப்பாரு. ஆனா சனி 3ஆம் பார்வையோ செவ்வாயை பார்க்கறத விட இப்ப நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம், சரிங்களா? இன்னொன்னு, சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கலாமா? அதுவும் தப்பு. சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது தான் இருக்கிறதுலயே பெரிய தப்பு. சனி செவ்வாய் லக்னத்துக்கு 2ல இருக்கலாமா? பெரிய தப்பு. சனி செவ்வாய் லக்னத்திலேயே இருக்கலாமா? பெரிய தப்பு. சனி செவ்வாய் லக்னத்துல 7ல இருக்கலாமா? தப்பு. சனி செவ்வாய் லக்னத்துக்கு 8ல இருக்கலாமா? தப்பு. சோ இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு ஒரு காம்பினேஷன் வேற இருக்கு. செவ்வாய் சிவனேன்னு இங்க இருப்பாரு, சனி இங்க இருக்கிறாருன்னு வைங்களேன், 10ஆம் பார்வையா செவ்வாயை பார்ப்பார். அதுவும் இப்போ இது எவ்வளவு பரவாயில்ல, ஒரே ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்தை பார்க்கறது தோஷம் தான், ஆனா அது அந்த அளவுக்கு பெரிய தோஷம் கிடையாது. லக்னத்துக்கு 2ல பாப கிரகங்கள் இருக்கிறது, லக்னத்துக்கு 7ல பாப கிரகங்கள் இருக்கிறது, லக்னத்துக்கு 8ல பாப கிரகங்கள் இருக்கிறது, லக்னத்திலேயே பாப கிரகங்கள் இருக்கிறது தான் பெரிய தப்பு. இங்க ராகு இருக்கிறாரு, இங்க செவ்வாய் இருக்கிறாரு, இங்க சனி இருக்கிறாரு, இங்க கேது இருக்கிறாரு. இப்படிதான் இருக்கக்கூடாது. லக்னம் 2, 7, 8ல இந்த 1ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த இடத்துல பாப கிரகங்கள் இல்லாமல் சுப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது, சரிங்களா? இப்போ இதை நான் போர்ட்ல போட்டு விளக்கிட்டேன். இப்போ செவ்வாய் சனி எங்க எங்க இருக்கக்கூடாது, ராசி கட்டத்துல எப்படி இருக்கக்கூடாது, இவங்க கிராஸா இருக்கும் போது என்ன மாதிரி பலன் ஏற்படும், இதெல்லாத்தையும் சொன்னேன். இதெல்லாம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில போராட்டத்தை கொடுக்கும், திரும்ப 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 ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும். உங்க ஜாதகத்துல இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சில பேருக்கு 30 வயசுக்குள்ள நிறைய போராட்டங்களை கொடுக்கும். படிப்புலையும் பிரச்சனை இருக்கும், காதல் வந்து அதுவும் பிரச்சனை பண்ணும், வேலையும் கிடைக்காது, திருமணத்தை தாமதப்படுத்தும், குழந்தைய தாமதப்படுத்தும், கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலா தான். உங்க ஜாதகம் வலுவாக இருக்குது, உங்களுடைய லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, அடுத்த வீடியோல இப்போ யார் இருக்கக்கூடாது எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அடுத்த வீடியோல இந்த லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கணும்னு சொல்றேன், ரைட்டுங்களா? அவங்க இருக்கும்போது, அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்போது இந்த சனி செவ்வாயோடைய தாக்கத்தை, கர்மாவை, கெடுபலனை, பிரச்சனையை, தாமதத்தை குறைப்பாங்க. கம்ப்ளீட்டா காலி பண்ண மாட்டாங்க, புரியுதுங்களா? கம்ப்ளீட்டா காலி பண்ண மாட்டாங்க, பிரச்சனையை குறைப்பாங்க. அதை நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு சனி செவ்வாய், இப்ப நான் போட்டா மாதிரி எல்லாம் உங்களுக்கு சனி செவ்வாய் இருக்கிறாருன்னு வைங்க, லக்னத்துல இருக்கிறாரு, 2ல இருக்கிறாரு, 7ல இருக்கிறாரு, இவங்க எல்லாம் அப்படியே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்களா, வாழ்க்கையில முன்னேறவே மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஜாதகத்தோடைய வலுதான் முக்கியமானது. 1008 தோஷம் ஜாதகத்துல இருக்கலாம், தவறே கிடையாது. ஒரு ஜாதகம்னா அதுல 4 தோஷம் இருக்கத்தான் செய்யும், 4 யோகம் இருக்கத்தான் செய்யும். யோகம் இருக்குதா, அதுதான் முக்கியம். யோகம் இல்லாம
திரிகோணாதிபதிகள் வலு இழந்து இப்ப நம்ம போட்டா மாதிரி இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவோம். இதே திரிகோணாதிபதிகள் வலுவா இருக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு இதனுடைய தாக்கம் எல்லாம் மிகவும் குறைவாக இருக்கும். இப்ப இது எதுக்கு போடுறேன், இந்த வீடியோ இப்ப நான் எதுக்கு போட்டேன்னா, திருமண பொருத்தத்துக்கு பாக்குறீங்க, ஜஸ்ட் பொருத்தத்தை தான் பாக்குறீங்களே தவிர இதெல்லாம் நீங்க பாக்குறதே கிடையாது. ஜஸ்ட் பொருத்தத்தை தான் நீங்க பாக்குறீங்க, கரெக்டா? அந்த பையனுக்கு நீங்க பொண்ணு வச்சுன்னு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த பையனுக்கு சனி எங்க இருக்கிறாரு, செவ்வாய் எங்க இருக்கிறாரு, அந்த செவ்வாய் சனிக்கு 8ல இருக்கிறாரா, சனிக்கு 6ல இருக்கிறாரா, சனிக்கு 12ல இருக்கிறாரா நீங்க ஜோதிடர்கிட்ட கேக்குறீங்க இல்லையே. இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ற பையன் ஜாதகத்திலேயோ பொண்ணு ஜாதகத்திலேயோ இருந்தால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப இந்த சனி செவ்வாய் ஃபர்ஸ்ட் என்னத்த பண்ணுவாங்கன்னா திருமணத்துலதான் கை வைப்பாங்க, திருமண ரிலேஷன்ஷிப்ல கை வைப்பாங்க, திருமண வாழ்க்கையில பிரச்சனையை பார்ப்பாங்க. 2 பேரும் சமசப்தமா பார்த்துக்கும் போது, 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது, சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கும் போது, சனி செவ்வாய் டைரக்டா பார்த்துக்கும் போது பக்கத்து ராசி கட்டத்துல இருப்பாங்க, ஆனா டிகிரியில சேர்ந்து இருப்பாங்க. மேஷத்துல சனி 25 டிகிரியில இருப்பார், ரிஷபத்துல செவ்வாய் 5 டிகிரியில இருப்பார். சேர்ந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம், ஆனா கண்ணுக்கு தெரியாது. பாவ கட்டத்துல பார்த்தா கிளீனா தெரிஞ்சிடும், புரியுதுங்களா? சோ இந்த சனி செவ்வாய் ஜாதகத்துல ரொம்ப பிளே பண்ணுவாங்க. இந்த ஜாதகத்தோடைய இந்த உலகத்துல ஒரு 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த 800 கோடி மக்கள்ல கிட்ட 750 கோடி மக்கள் கஷ்டப்படுறவங்க தான். ஒரு 10 கோடி மக்கள் தான் எப்பவுமே கொஞ்சம் வசதியா சந்தோஷமா ஜாலியா பெரிய பிரச்சனைகள் இல்லாம வாழக்கூடியவங்க. அப்பனா 750 கோடி மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி தோஷங்கள் அவங்களுடைய ஜாதகத்தோடைய வளர்ச்சியை கெடுக்கிறது, டாக்டர் ஆக வேண்டியவரை நார்மலா ஒரு வேலைக்கு போக வைக்கிறது, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவரை 30,000 சம்பளத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏகப்பட்ட நம்மளுக்கு கிடைக்காமயே போயிடும். அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. 1 லட்சம் சம்பாதிக்கிறவரு 50,000 சம்பாதிச்சுன்னு இருப்பாரு, அது அவர் கண்ணுக்கே தெரியாது. 4 லட்சம் சம்பாதிக்கிறவரு 1 லட்சம் சம்பாதிச்சுன்னு இருப்பாரு, கண்ணுக்கே தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே நல்லா தான் நடந்துன்னு இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த ஜாதகத்துல இருந்து அவங்க அதை கம்மி பண்ணிருப்பாங்க. இந்த செவ்வாய் சனி இருக்கிறாங்க பாருங்க, இப்ப நான் போட்டது ரொம்ப 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 இந்த வீடியோ பார்த்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நான் சொல்லுவேன். அதுவும் உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சு பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபார்முலா இன்னைக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடும், புரியுதுங்களா? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்படி இந்த செவ்வாய் சனி இப்படி கிராஸ்ல விழக்கூடாது. பக்கத்துல இருந்தா கிராஸ் விடும், 6, 8ல இருந்தா கிராஸ் விழும், 12ல இருந்தாலும் 2ல இருந்தாலும் கிராஸ் விழும். இப்படி கிராஸ் விழுந்ததுன்னா அவங்க ஒரு இடத்துல உட்காந்துன்னு இருப்பாங்க, அவங்க பாக்குறது ஒரு இடத்த பார்த்து அந்த 4 இடத்த டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த 4 இடத்துல கண்டிப்பா திரிகோணம் இருக்கும், இல்ல ராசி இருக்கும், இல்ல லக்னம் இருக்கும். அதனால அவங்களுடைய யோகம் குறைக்கப்படும். ஜோதிடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஜோதிடம் கத்துக்கோங்க, மைண்ட்ல போட்டுக்காதீங்க. நான் தோஷம்னு சொல்ற நிறைய விஷயங்கள் என் ஜாதகத்திலேயே இருக்குது, தெரியுதுங்களா? அந்த மாதிரி அது கத்துக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, அதை டெலிவரி பண்றது மட்டும்தான் நம்ம வேலை. அதை நம்ம பர்சனலா போட்டு ஐயோ என் ஜாதகத்துல எப்படி இருக்குது, எனக்கு பிரச்சனை வந்துருமா, எனக்கு ப்ராப்ளம் வந்துருமா அப்படிலாம் போட்டு இது பண்ணக்கூடாது. முக்கியமா இந்த வீடியோ போட்டதுக்கு மெயின் ரீசனே, உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது 7.5 சனி அஷ்டமத்த சனி வந்தால் ப்ராப்ளம் கடுமையாக இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப நான் சொன்ன காம்பினேஷன்ல உங்க ஜாதகத்துல இருந்து 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள நீங்க 7.5 சனியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கடுமையாக இருக்கும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த விஷயம் தான், ரைட்டுங்களா? இந்த பதிவுல செவ்வாய் சனி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.